என் அன்பு பிள்ளையே, உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலிலும் இருந்து உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடுவேன். அவை ஒரு நாள் பூத்து குலுங்கும். இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். உனக்காக அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்காக கதவுகள் திறக்கப்படும். நீ அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வர வேண்டும். உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். உன்னோடு துணையாக இருப்பேன் என்றுமே. என் அன்பு பிள்ளையே, வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக நானும் வருவேன். உன் குரலுக்கு பதில் கொடுப்பது நானே. உன் வேண்டுதல் தாமதமாக நிறைவேறும் என்பதை புரிந்து கொள்ள இனி வெளிப்படையாக நான் செயல்படுத்துவேன். என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் விருப்பத்திற்காக ஏதும் செய்யாதே. உனக்கு விருப்பம் இருந்தால் யோசித்து செயல்படு. செய்ய விருப்பமில்லை என்றால் கடைசி வரைக்கும் நீ எடுக்கும் முடிவில் உறுதியாக இரு. குழப்பத்துடனும் மனத்தடுமாற்றத்துடனும் எதையும் செய்யாதே. என் தங்கப்பிள்ளையே, தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடக்காதே. இனி அந்த வார்த்தை உன் வாயில் வரக்கூடாது. ஆம், நீ ஜெயிக்கப் போகிறாய். அதுவும் என் ஆசீர்வாதத்தோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய். காலம் போடும் கணக்கை நினைத்து குழப்பிக் கொள்ளாதே. இந்த சிறுச்செந்தூர் முருகன் ஒரு கணக்கை வைத்திருக்கிறேன். நல்ல கணக்குத்தான். விரைவில் உனக்கு அது புரியும். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, பணக்கவலை, கடன் சுமை, துயரங்கள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தேடுகிறாய். உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. ஓம் முருகா என்று சொல்லு. நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை வளங்களையும் நான் உனக்கு வாரி வழங்குவேன். நீ நம்பிய உன் சொந்தங்கள் உனக்கு செய்யும் துரோகம், உன்னை நினைத்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று நீ மிகவும் மனவேதனையுடன் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். வாழ்க்கையில் உனக்கு நிரந்தர சொந்தம் நான்தான். நான் உன்னுடன் இருக்க நீ ஏன் இவர்களை நினைத்து மனம் வருந்துகிறாய்? உன் சொந்தங்கள் யாரும் உனக்கு நிரந்தரமல்ல. நீ என் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லா சொந்தங்களாக நானே வருவேன். உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன். உனக்கு துரோகம் செய்தவர்கள், பொறாமைப்படுவர்களையும் என்னிடம் விட்டுவிடு. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். யாம் இருக்க பயமேன்?